தாய் வீடு நவம்பர் 2024. நிலா நிலா ஓடிவா. எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமரன் தம்பி. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா என்று குழந்தைகளுக்கு உணவூட்டும் போது தாய்மார் பாடிய பாடல் உங்களுக்கு நினைவிருக்கலாம். நிலா எப்படி ஓடி வரும் என்று கொஞ்சம் வளர்ந்ததும் தாய்மாரை கேலி செய்தவர்களும் உண்டு. தாய்மாரின் குரல் கேட்டோ அல்லது குழந்தைகளை ஏமாற்றக்கூடாது என்பதாலோ என்னவோ உண்மையாகவே நிலா ஒன்று பூமி நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்புவீர்களா? அறிவியல் சார்ந்து இப்போது உலகில் நடப்பதை பார்த்தால் எங்கள் பூமிக்கு 2வது சந்திரன் ஒன்று புதிதாக வந்து கொண்டிருப்பதாக விண்வெளி ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 2வது சந்திரனா? இது சாத்தியமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தொழில்நுட்ப வசதிகளின் முன்னேற்றம் காரணமாக ஆய்வாளர்கள் சொல்வதை நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இதுபோல முன்பும் பல காலமாய் இப்படி எல்லாம் நடந்திருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அதற்கேற்ற வசதிகள் எங்களிடம் அப்போது இருக்கவில்லை. அமெரிக்க வானியல் சங்கத்தின் சமீபத்திய ஆய்வில் சிறு கோள் ஒன்று ஈர்ப்பு விசையால் பூமியின் பாதையை நோக்கி வருவதாகவும் குறுகிய காலத்துக்கு புவியின் ஈர்ப்பு விசையில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. புதிதாக வரும் இந்த சந்திரன் மிகவும் சின்னதாக இருப்பதால் பூமியிலிருந்து எங்கள் கண்களால் நேரடியாக பார்க்க முடியாது. சக்தி வாய்ந்த தொலைநோக்கியின் உதவியுடன் தான் இந்த குட்டி நிலாவை பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். பழைய சந்திரன் போல இந்த புதிய சந்திரனால் பூமியில் கடல் அலைகளை கொந்தளிப்பது போன்று ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், தற்காலிகமாக 2 மாதம் தங்கிவிட்டு 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பூமியின் எல்லைக்குள்ளிருந்து இந்த 2வது சந்திரன் வெளியேறிவிடுமாம். முதலில் இந்த 2வது சந்திரனை பற்றி பார்ப்போம். இந்த சந்திரன் சென்ற செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பூமியின் எல்லைக்குள் பிரவேசித்திருந்தது. 2 மாதங்கள் இங்கே தங்கிவிட்டு மீண்டும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி பூமியின் எல்லையிலிருந்து வெளியேறிவிடும். சென்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தான் பூமியை நோக்கி இந்த சந்திரன் வருவதை தென்னாப்பிரிக்காவில் உள்ள சதர்லாண்ட் ஆய்வு நிலையத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. 36 அடி விட்டத்தை கொண்ட இந்த சந்திரன் சிறு கோள்பட்டியைச் சேர்ந்தது என்று ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டதால் 2024 பிரி 5 என்று இதற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இது செப்டம்பர் 29ஆம் தேதி பூமியை சுற்றி வர தொடங்கி நவம்பர் 25ஆம் தேதி பூமியை விட்டு வெளியேறி அதன் பிறப்பிடமான அர்ஜுனா சிறுகோள் பெல்ட்டிற்கு திரும்பும் என்று மீண்டும் 2051ஆம் ஆண்டு திரும்பவும் வரலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. எங்கள் பூமியின் நிரந்தர சந்திரன் சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளாக பூமியின் கவர்ச்சிக்குள் ஒட்டிக்கொண்டு எங்களோடு சுற்றி கொண்டிருக்கின்றது. சந்திரன் என்றால் அது கிரகங்களை சுற்றி வரும் இயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருள் என்று நாசா ஆய்வாளர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றனர். இவை அளவு, வடிவம், அமைப்பு போன்றவற்றில் வேறுபடுவது மட்டுமல்ல, ஆரம்பகால சூரிய மண்டலத்தில் தூசி மற்றும் வாயு வட்டுகளால் உருவாக்கப்பட்டு கிரகங்களை சுற்றி வருவதாய் இருக்க வேண்டும். லத்தீன் மொழியில் லூனா என்று அழைக்கப்பட்ட சந்திரன் ஆங்கிலத்தில் மூன் என்று அழைக்கப்படலாயிற்று. அறிவியல் சார்ந்த விவரங்கள் தெரியாத நாட்களில் எம்மவர்கள் ஒரு அழகிய பெண்ணாக சந்திரனை வர்ணித்திருப்பதை கவிதைகளிலும் ஜோதிட பதிவுகளிலும் காண முடிந்தது. இன்று சந்திரனை பற்றி ஓரளவு விவரமாக எங்களால் அறிந்து கொள்ள முடிந்தாலும் சந்திரனை பற்றிய பல கேள்விகளுக்கு அறிவியல் சார்ந்த சரியான விளக்கம் இன்னும் கிடைக்கவில்லை. பூமியின் ஒரே இயற்கை கோளாக சந்திரன்தான் இருக்கின்றது. இது பூமிக்கு அருகே சுமார் 238,900 மைல் தூரத்தில் சுற்றி வருவதால் வானத்தில் மிக பெரிதாக தெரிகின்றது. பூமியும் சந்திரனும் சூரியனை சுற்றி அதன் சுற்றுப்பாதையில் ஒரே நேரத்தில் நகர்வதால் தான் சந்திரனின் ஒரு பக்கத்தை மட்டுமே பூமியிலிருந்து எங்களால் பார்க்க முடிகின்றது. பூமியோடு இயற்கை சந்திரனை ஒப்பிடும்போது பூமியின் விட்டம் 12,742 கிலோமீட்டராகவும் சந்திரனின் விட்டம் 3,475 கிலோமீட்டராகவும் இருப்பதால் சந்திரன் பூமியின் 27% அளவாக இருக்கின்றது. சூரிய குடும்பத்தில் இது 5வது பெரிய சந்திரனாக இருக்கின்றது.
சந்திரனின் மேற்பரப்பு ஈர்ப்பு பூமியின் 1/6 செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு விசையில் பாதியாகவும் இருக்கிறது. ஆனால் விண்கலங்களின் சமீபத்திய ஆய்வின்படி சந்திரனின் ஈர்ப்பு பலம் ஒரே சீராக இல்லை என்பதும் ஈர்ப்பு முரண்பாடுகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை விண்வெளி ஆய்வுகளில் கண்டறிந்ததன்படி சூரிய குடும்பத்து கிரகங்களை எடுத்து பார்த்தால் பூமிக்கு ஒரே ஒரு நிலா இருக்கின்றது. செவ்வாய் கிரகத்திற்கு 2 நிலா இருக்கின்றது. ஆனால் வெள்ளி கிரகத்திற்கோ அல்லது புதன் கிரகத்திற்கோ நிலாக்கள் இல்லை. சூரிய மண்டலத்தின் வெளிப்புற கிரகங்களான வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியன பல நிலவுகளை கொண்டிருக்கின்றன. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நிலவுகளின் எண்ணிக்கைப்படி வியாழன் 95, சனி 146, யுரேனஸ் 27, நெப்டியூன் 14, புளூட்டோ 5 என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள். இதில் சனி கிரகத்தின் என்செலடஸ் மற்றும் டைட்டன் என்ற 2 சந்திரன்களும் மேற்பரப்பில் பெருங்கடல்களை கொண்டுள்ளன. சூரிய மண்டலத்தில் உள்ள சந்திரன்களில் மிகப்பெரிய சந்திரன் வியாழன் கிரகத்தின் கனிமீட் ஆகும். இந்த கனிமீட் சந்திரன் புதன் கிரகத்தை விட பெரியது. கனிமீட் போலவே வியாழன் கிரகத்தின் இன்னும் 3 சந்திரன்கள் வியாழ கிரகத்தின் எதிர் திசையாக இடமிருந்து வலமாக சுற்றுகின்றன. கனிமீட் சந்திரன் சூரிய குடும்பத்தில் 9வது பெரிய உருவமாக இருக்கின்றது. சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியவற்றின் சில நிலவுகள் அந்த கிரகங்களிலிருந்து வெகு தொலைவில் சுற்றி வருவதை விண்வெளி ஆய்வுகள் மூலம் அவதானிக்க முடிகின்றது. சூரிய மண்டலத்தின் 1வது பெரிய சந்திரன் வியாழன் கிரகத்தின் கனிமீட்டாகவும் 2வது பெரிய சந்திரன் சனி கிரகத்தின் டைட்டனாகவும் இருக்கின்றன. 3ஆம் 4ஆம் இடத்தை வியாழன் கிரகத்தின் காலிஸ்டோ மற்றும் லோ சந்திரன்கள் பெற்றுக்கொள்கின்றன. 5வது இடத்தை எங்கள் பூமியின் சந்திரன் பெற்றுக்கொள்கின்றது. 6வது இடத்தை வியாழன் கிரகத்தின் ஈரோபோ சந்திரனும் 7வது இடத்தை நெப்டியூன் கிரகத்தின் ட்ரைட்டான் சந்திரனும் 8வது இடத்தை யுரேனஸ் கிரகத்தின் டைட்டானியா சந்திரனும் 9வது இடத்தை சனி கிரகத்தின் ரியா சந்திரனும் 10வது இடத்தை யுரேனஸ் கிரகத்தின் ஒபிரான் சந்திரனும் பிடித்திருக்கின்றன. நெப்டியூனின் சந்திரன் ட்ரைடன் புளூட்டோவை போல பெரியது மற்றும் நெப்டியூனின் சுழற்சி திசையுடன் ஒப்பிடும்போது இது பின்னோக்கி சுற்றுகிறது. இதுவும் புதன் கிரகத்தை விட பெரியது. தமிழர்கள் 9 கிரகங்கள் இருப்பதாக தொன்று தொட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நவ கிரகங்கள் என்று அழைத்தார்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று நவக்கிரகங்கள் அழைக்கப்படுகின்றன. இதைவிட நாட்காட்டியிலும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்களின் பெயர்களையே சூட்டியிருந்தார்கள். 1930ஆம் ஆண்டில் புளூட்டோ ஒரு கிரகமாக கண்டறியப்பட்டது. இதற்கு 5 சந்திரன்கள் இருக்கின்றன. ஆனால் சர்வதேச வானியல் ஒன்றியத்தின் 24 ஆகஸ்ட் 2006ஆம் ஆண்டு கிரகம் என்ற வரையறை மூலம் தற்போது புளூட்டோ கிரகம் நீக்கப்பட்டு அதை ஒரு சிறு கிரகமாக கணக்கிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக 9 கிரகங்கள் இப்போது 8ஆக மாறியிருக்கின்றன. இதுவரை நாங்கள் 9வது கிரகம் என்று நம்பிக்கொண்டிருந்த புளூட்டோவை அறிவியல் காரணங்களை காட்டி அது கிரகமல்ல என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள். வானியல் ஒன்றியத்தின் வரையறைப்படி ஒரு கிரகம் சூரியனை சுற்றி வரும் ஒரு வானப்பொருளாக இருக்க வேண்டுமென்றும் கிட்டத்தட்ட உருண்டை போன்ற வட்ட வடிவத்தை கொண்டிருக்க வேண்டுமென்றும் மேலும் அதன் சுற்றுப்பாதை சுற்றுப்புறத்தை குப்பைகளிலிருந்து அகற்றியுள்ளதாக இருக்க வேண்டுமென்றும் வரையறை செய்திருக்கின்றது. இந்த வரையறைக்குள் அகப்படாதபடி புளூட்டோவை சிறு கிரகமாக அறிவித்திருக்கிறார்கள். கிரகத்திற்கான இவர்கள் குறிப்பிடும் இந்த வரையறை விளக்கமாக இல்லை என்பதால் சில ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். பூமிக்கு அருகே உள்ள செவ்வாய் கிரகத்திற்கு 2 நிலவுகள் உண்டு. இந்த நிலவுகளுக்கு போபோஸ் மற்றும் டீமோஸ் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இவை இரண்டும் ஏறக்குறைய வட்ட சுற்றுப்பாதைகளை கொண்டிருக்கின்றன. செவ்வாயில் மனிதர் குடியேறினால் இந்த 2 சந்திரன்களின் பெயர்களும் பிரபலமாகிவிடும். ஆகவே நினைவில் வைத்திருங்கள், ஆய்வுகளின்படி போபோஸ் நிலவு மெதுவாக செவ்வாய் கிரகத்தை நோக்கி நெருங்கி வருவதாக கணக்கிட்டிருக்கிறார்கள்.
இது இப்படியே தொடர்ந்தால் சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்தோடு இந்த நிலா மோதக்கூடும். அப்படி மோதல் இடம்பெறாவிட்டால் அதற்கு முன்பே செவ்வாய் கிரகத்தின் ஈர்ப்பு சக்தி போபோஸை உடைத்து செவ்வாய் கிரகத்தை சுற்றி ஒரு மெல்லிய வளையத்தை உருவாக்கலாம் என தற்போது ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். இயற்கையின் நிகழ்வுகளில் மாற்றங்கள் திடீரென ஏற்படலாம். இனி வருங்காலங்களில் என்னென்ன நடக்குமோ யார் அறிவார்.